முத்து பரம்பரையில யாரோ இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு தாத்தா நினைச்சிட்டு இருக்க. அப்படி ஏதாவது வாரிசு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால இவர் தான் கட்டாணி முத்துவோட பேரன்னு சொல்லி ஒருத்தரை நிறுத்தி சமாளிக்கணும். சமாளிக்கலாம். ஆனா அந்த சோழர் காலத்து நகை காசுலாம் நானே கேட்கலான் இருந்தேன். ஆனா அந்த சோழர் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. நல்லவேளை நீயே கேட்ட. சோழர் காலத்து நகை காசெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். இதுவும் இல்லை. ஐயோ, இதுவும் இல்லை. தாத்தா இப்ப எதுக்கு இந்த குப்பையெல்லாம் கலரிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஃபேமிலி ஆல்பத்தை தேடிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அந்த ஆல்பத்தில் இருக்கிற பாதி பேர் இப்ப உயிரோடவே இல்லை. இல்லைடா, எனக்கும் மீராவுக்கும் நேற்று ராத்திரி ஒரு ஆர்கியூமெண்ட்டு. என்ன? அதாவது நம்ம பரம்பரையில் 6வது தலைமுறையில் ஒருத்தன் மகாத்மா காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்கிறேன். மீரா இல்லைங்கிறா. தாத்தா வீட்டில் செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த பரம்பரை பத்தின ஆராய்ச்சி? முரளி, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபேமிலி ட்ரீயை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்டா. 4-5 பரம்பரைக்கு பின்னால போய் பார்த்தாக்க அவங்க எப்படி இருந்தாங்க, நாம் இப்போ எப்படி இருக்கோம்னு நல்லா புரியும். தாத்தா கடந்த காலங்கிறது ரிலீஸ் ஆன படம் மாதிரி, எதிர்காலங்கிறது ஷூட்டிங் ஆகாத படம் மாதிரி, நிகழ்காலங்கிறது டிவிடி மாதிரி. அது நியாயமான டிவிடியோ இல்லை திருட்டு டிவிடியோ அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். நீ என்ன மாதிரி ஆகும்போது உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம பரம்பரையில் கட்டாணி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சா மொத்த கதையும் வெளில வரும்டா. தாத்தா உங்ககிட்ட பரம்பரை கதை பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு வயசாயிடும். இந்த பாருடா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கட்டாணி முத்து கடைசியாக எங்கே இருந்தான், இப்போ பரம்பரையில் யார் இருக்காங்க, இந்த விவரத்தை மாத்திரம் விசாரிச்சோன்னா போகிறோம். இப்போ அவர் தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறீங்க? மீரா கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும்டா. அது தவிர அந்த காலத்தில் சோழ ராஜாக்கள் நம்ம பரம்பரையில் யார்கிட்ட நகை காசெல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரிய வரும். ஐயோ, முதல்ல அந்த கட்டாணி முத்து இருக்கணுமே. டேய், அந்த கட்டாணி முத்து இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா. இப்போ அவன் உயிரோடு இருந்தா அவனுக்கு 105 வயசு ஆகிருக்கணும். அவனுடைய மகனோ இல்லை பேரனோ இல்லை பேரனுக்கு பேரனோ யாராவது இருப்பாங்கல்ல, அதைத்தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எங்கேன்னு போய் தேடுறது தாத்தா? கடைசியாக கிடைச்ச தகவல் படி கட்டாணி முத்து கண் மூணுனது பொன்னமராவதிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான். நீ அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடி. தாத்தா இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு நான் இல்லை, நீங்களாச்சு உங்க கட்டாணி முத்தாச்சு, ஆளை விடுங்க. டேய் 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 டேய், என்னடா இவன் என் கொள்கையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஐய, தேடுவோம், பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம். டே முரளி, என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? மனசு சரியில்லை. மனசு வருத்தப்படுற அளவுக்கு உனக்கு ஒன்றும் பெரிய கவலையே இல்லையாடா? சொந்த பொண்டாட்டி சுஜாதாவை உருட்டி மிரட்டி அடக்கி வச்சிருக்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்ப பார்த்தாலும் அக்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போற. உங்க அக்கா கிட்ட நான் வாங்கின அடியில ஒண்ணு கூட ஒரு நாள் நீ வாங்கினது இல்ல. அப்புறம் என்னடா உனக்கு கவலை? மேட்டரை சொல்லு. என் குறை என்னன்னு தெரிஞ்சா நீ கூட கவலைப்படுவ. என்னன்னு சொல்லு, முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன். உன்னால முடியாது, போய் வேலையை பாரு. டபார், உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்துன்ற ஒரே காரணத்துக்காக என்ன அடிமுட்டால் மட்டும் நினைச்சுக்காத. மேட்டர் சொல்லு. தாத்தா உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதமா? ஏன் மீரா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சா? இல்ல, கோச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காரு. டேய், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. தாத்தாக்கு திடீர்னு ஒரு ஆசை, நம்ம ஃபேமிலி ட்ரீயை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. உங்க ஃபேமிலிக்கு எங்கடா ட்ரீ? அங்கங்க வந்தவங்க அப்படியே ஒண்ணு சேர்ந்தீங்க. அதுக்கு நீங்களாவே குடும்பம்னு ஒரு பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுல ஏது ஃபேமிலி ட்ரீ? தாத்தா இருக்கிற கண்டிஷனை பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட. மீரா வேற தீர்மானமா சொல்லிட்டா, தாத்தா சொன்னதை செய்யி, இல்லைன்னா நீ என் தம்பியே இல்லைன்னு. முரளி, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதனால இந்த தாத்தா கதையை தம்மா துண்டா சொல்ல. 5-6 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம யாரு எப்படி இருந்தோன்னு தாத்தாக்கு தெரியணுமா. அதுலயும் கட்டாணி முத்துங்கிற ஒருத்தரை பத்தி விவரம் வேணுமா. கட்டாணி முத்துவா? எவாம? அவரும் எங்க பரம்பரையில ஒரு ஆளு. சோழ ராஜாக்கள் கொடுத்த நகையெல்லாம் அவர்கிட்ட இருக்கான். இப்ப அந்த நகைகள் எங்க இருக்குன்னு தெரியணுமா. முரளி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சின்ன வயசுல தாத்தா திண்ணையில இருந்து விழுந்தோ இல்ல தென்னை மரத்துல இருந்து விழுந்தோ பின் மண்டையில அடிபட்டிருக்கா? எதுக்கு கேக்குறீங்க? சோழர் காலத்து நகைன்னோ காசுன்னோ ஒருத்தன் உளறனா அது நிச்சயமா பிளாஷ்பேக்ல பட்ட அடியா தான் இருக்கணும். ஃபியூச்சர்ல வந்து இப்ப பிரச்சனை பண்ணுது. இந்த விளக்கத்தெல்லாம் மீராவோ தாத்தாவோ ஒத்துக்க மாட்டாங்க. கட்டாணி முத்துவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் என் கவலையே. முடியாதுன்னா
தாத்தாவது இஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் இருக்காரு. நம்மளால முடியாதுன்னு வையே, மீரா பச்சை தண்ணி கூட கொடுக்காம நம்மள வெளியில துரத்துருவா. பட்டாணி முத்துன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர் இருக்கான். யார் இந்த கட்டாணி முத்து? சாகும் வரை உண்ணாவிரதம். ஓடு தேடு. கட்டாணி முத்து, நீயே என் சொத்து. வெற்றிகரமாக 2வது நாள். அறப்போராட்டம். மீரா, இதென்ன வீடா இல்ல போராட்டம் நடத்துற பொது இடமா? ஏங்க, ஒரு மனுஷன் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு, உங்களுக்கு கிண்டலா இருக்கா? மீரா, தள்ளு இல்லையா மறைக்குதுல? ஓ ஆமால, இந்த பாருமா, பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு நாட்டு பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தா கூட 4 பேர் பார்த்து இறக்கப்பட்டு கூட உட்காருவாங்க. இவர் எவனோ ஒரு கட்டாணி முத்துவ கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி உட்காந்துருக்காரு. தப்பு இல்லையா? ஏன்டா? மறைக்குது. ஆமா இல்ல, ஏன்டா ஊர்ல இருந்து வர்ற வழியிலேயே இருந்தாலும் உட்காந்து வச்சு எல்லா கதையும் ஒப்பிச்சிட்டியா? இந்த விளங்காத மனுஷன் விவரத்தை கேட்டு எண்ணத்தை கிழிக்க போகுது. கவலையா உட்காந்துருந்தேன். என்ன கவலைன்னு கேட்டாரு. அவுட்லைன் மட்டும் சொன்னேன். அப்படியான்னு கேட்டு அப்படியே போயிடுவார்னு பார்த்தேன். கூடவே வந்துட்டாரு. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு? தாத்தா என்ன பண்ணுது? இருமல்மா, அதுக்கு ஏன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாக்கெட்ல இருக்கிற மொபைல் கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு தான். தாத்தா 8 மணிக்கு சாப்பிட்டாலே 10 மணிக்கு என்ன இருக்குன்னு கேட்டு உள்ள வருவீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த உண்ணாவிரதம் எல்லாம்? பேசாம பிடிவாதத்தை உதறி விட்டு பிசைஞ்சு வச்ச சோத்தை உருண்டை கட்டி உள்ள அடைங்க. மீரா, நான் சின்ன பையனா இருக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். முடியாதுன்ட்டாரு. 1 வாரம் உண்ணாவிரதம் இருந்து சைக்கிள் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிற காலத்தில் பெங்களூர் டூர் போனோன்னு கேட்டேன். முடியாதுன்னாரு. அதுக்கும் 1 வாரம் உண்ணாவிரதம் இருந்து அதை ஓகே பண்ணிட்டீங்களா? ஆமாம் தாத்தா, ரத்த சூடா இருக்கும்போது இப்படி ரப்சர் ராவடிலாம் பண்றதே சரி. ஆனா இப்போ சைடுல வீங்கி போய் சமாளிக்க முடியாம சோர்ந்து போய் சொந்த நிலையில அப்பப்போ உட்காடுறீங்களே, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? எங்க தாத்தாவோட உடம்ப பார்த்து கண்டுபடாதீங்க. நம்ம கல்யாணத்துல உங்க தாத்தாவோட லட்சணத்தை தான் பார்த்தனே. ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா போட்ட உடனே காத்துல பறந்து போய் வெளியில விழுந்துருச்சு. தாத்தா எப்பேற்பட்ட உண்ணாவிரதமா இருந்தாலும் ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழம் ஜூஸால முடிஞ்சு போயிடும். கொண்டு வரட்டுமா? ஓஹோ மீரா, கொள்கையில நான் உறுதியா இருப்பேன், குறுக்க வந்து குழப்பாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? கேட்டுக்குங்கப்பா. தாத்தாக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு போக முடியாது. ஆமாமா, இப்ப என்ன பண்றது? இப்பவே நடந்து கூட்டின்னு போயிட்டு கண்ணம்மாம்பேட்டையில படுக்க வச்சிருவோம். நல்ல ஐடியாடா. சும்மாதா தாத்தா விசாரிக்க சொன்னாரு. கட்டாணி முத்து இருக்க மாட்டாரு, அது தெரியும். இருந்தாலும் அவங்க பரம்பரையில யாராவது வாரிசு இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா? ஆமா, கட்டாணி முத்துங்கிறது பெக்யூலர் நேம் தான். அவரோட ஃபேமிலி எங்க இருக்குன்னு தெரியணும். எதே அவரை தேடிக்கிட்டு சவுத் டூர் போற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. யோ, நீ தான் பல ஊருக்கு போறவனாச்சே, விசாரிச்சு பாரு. கட்டாணி முத்து பத்தி விசாரிக்கிறேன். நான் என்ன சொல்ல? நிறுத்துங்கப்பா, யாராவது ஒருத்தர் பேசுங்க. மீரா, இந்த டெலிபோன் டைரக்டர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த பேர்ல யாருமே இல்ல. ஆச்சி, அந்த கட்டாணி முத்து எந்த தலைமுறை ஆளு? அந்த ஆளு பேர் இப்படி டைரக்டர்ல இருக்கும்? பேசுற பேச்ச பாரு. அக்கா, கட்டாணி முத்துங்கிறது ஒரு வித்தியாசமான பேரு. அந்த மாதிரி பேர் யாரு வச்சுப்பாங்க? தாத்தா சொன்னாலே அந்த பேரு தானே வச்சிருக்கான். ஐயோ, எந்த ஊர்க்காரங்க அப்படி ஒரு பேரை வச்சுப்பாங்கன்னு கேட்டேன். காரைக்குடி பக்கம் பார்த்தா அழகப்பன், பழனியப்பன், நாச்சியப்பன், நாகப்பன், நல்லப்பன், வீரப்பன், கண்ணப்பன். மதுரை பக்கம் பார்த்தா சுந்தரராஜன், கோவிந்தராஜன், ராமராஜன், அழகராஜன், ரங்கராஜன். தஞ்சாவூர் பக்கம் பார்த்தா வெங்கட்ராம, சேதுராம, கல்யாணராம, சீதாராம, ஜானகிராம. திருநெல்வேலி பக்கம் பார்த்தா சங்கரலிங்கம், குட்டாலிங்கம், மகாலிங்கம், கனகலிங்கம், கடிசலிங்கம், கலசலிங்கம். ஐயோ மீரா, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோ.
எந்த ஊரு பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் கட்டாணி முத்துன்ற பேர் வரவே இல்லையே. அக்கா ஒருவேளை ஞாபக மருதியில தாத்தா பேரை மாத்தி சொல்லிருப்பாரு. பாடா, தாத்தாவுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. எப்படி சொல்ற? அவரு கை குழந்தையா இருக்கும்போது அவரு காதுல சொன்ன பேர் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மீரா, இவ்வளவு தூரம் யோசிக்கிறோமே, ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துட்டோம். என்ன? ஒருவேளை கட்டாணி முத்து பிரம்மச்சாரியா இருந்து கண்ணை மூடி இருந்தான்னா அவனுக்கு வாரிசே இருக்காதே. அப்ப அவங்கள எங்க தேட முடியும்? இது நல்ல ஐடியாவா இருக்க. இப்ப என்ன, கட்டாணி முத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்றத முதல்ல விசாரிக்கணுமா? இல்ல மீரா, தராசுக்கு 2 தட்டு இருக்கிற மாதிரி, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு கூட தான் 2 கண்ணு இருக்கு. சப்பு சப்புன்னு விட்டா எப்படி இருக்கும்? சைலண்டா இருக்கு. அக்கா எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இப்ப நம்ம நேரா என் வலது கால இழுத்துக்கிச்சுமா. ஐயா, தாத்தாவுக்கு கட்டாணி முத்துவோட பிரச்சனை கால்ல ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்க. தாத்தா, இந்த உண்ணாவிரதம் தேவையா? எங்க டாக்டர்? இதோ, டாக்டர் உள்ள வாங்க. ஆஹா, அழகான தோட்டம், அமைதியான வீடு. இங்க இருந்தா சீக்கு பிடிச்ச நாய் கூட சீக்கிரம் குணமாயிடும். தாத்தா உள்ளதான் இருக்காரு. மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருல்ல. உயிரோட தாங்க இருக்காரு. கோவிச்சுக்காதீங்க. பல இடத்துல நான் போறதுக்கு முன்னாலே பேஷண்ட் ஆஃப் ஆயிடுறாங்க. பழி என் பேர்ல வந்துடுது. அதுக்கு தான் கேட்டேன். வாங்க 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 வாங்க. போலாம். வாங்க. வாங்க. ம். இவரு தாங்க. அது எதுக்கு அங்க வைக்கிறீங்க? சாரி அம்மா, இன்னைக்கு எத்தனாவது நாள் உண்ணாவிரதம்? 7வது நாள் டாக்டர். 7 நாள்ன்றீங்க, சும்மா இருக்கிறீங்க. அதுக்காக இவருக்கு போஸ்டர் அடிச்சு கட் அவுட்டா வைக்க முடியும்? சார்தான், இவரு சைஸுக்கு கட் அவுட் வைக்கிறதுனா ஆலமரத்தையே எல்லாம் அழிக்கணும். அதுவும் சரிதான். பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கேம்மா. 70 வயசாகுது டாக்டர். இன்னும் பல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? பல்ஸ்னா பல்லு இல்ல, நாடி துடிப்புன்னு அர்த்தம். டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாத்திருங்க டாக்டர். ஐயா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஏதாவது ஜூஸ் குடிங்க. முடியாது, உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க. அம்மா, ஏதோ என் மைண்ட்ல இருக்க மாத்திரைகள்லாம் எழுதி தரேன், கொடுங்க. ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியது இருக்கும். பச்சை தண்ணி கூட தொண்டை வழியா இறக்க விட மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி மாத்திரை மருந்தெல்லாம் முழுங்குவாரு? பெட்டை விட்டா எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. படுத்த படுக்கவே இருக்காரு டாக்டர். ஆமா, எதுக்கு இந்த உண்ணாவிரதம்? அது வந்து நீங்க சொல்றத பார்த்தா வீம்புக்கு தான் இவர் உண்ணாவிரதம் இருக்கார். தாத்தா, டாக்டர் ஏதோ அவரோட வியூல சொல்லிட்டு இருக்காரு. அவரையெல்லாம் அடிக்க கூடாது. கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க. இது ஒரு வகையான பிராந்தி. லோக்கலா இல்ல ஃபாரினா? மன பிராந்தி. ஓ. கட்டாணி முத்து பரம்பரையில யாரோ இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு தாத்தா நினைச்சிட்டு இருக்க. அப்படி ஏதாவது வாரிசு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால இவர் தான் கட்டாணி முத்துவோட பேரன்னு சொல்லி ஒருத்தரை நிறுத்தி சமாளிக்கணும். சமாளிக்கலாம். ஆனா அந்த சோழர் காலத்து நகை காசுலாம் நானே கேட்கலான் இருந்தேன். ஆனா அந்த சோழர் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. நல்லவேளை நீயே கேட்ட. சோழர் காலத்து நகை காசெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். டாக்டர், நீங்க சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு ஆள் கிடைக்கணுமே. நான் எதுக்கு இருக்கேன்? நானே ஒரு அமைச்சர் ஆர்டிஸ்ட் தான். நினைச்சேன். குத்து மதிப்பா மாத்திரைகளை எல்லாம் கொடுக்கும் போது டாக்டர் தொழிலே உங்களுக்கு சைடு தான். ஆமா, பேரனா நீங்களே வந்துடுறீங்களா? கண்டிப்பா. ஆனா இதுக்கு பேமெண்ட் தனி. ஓகேவா? தரலாம். ஆனா தாத்தா கன்வின்ஸ் ஆகணும்ல. ஆவார், கண்டிப்பா ஆவார். என்னுடைய நடிப்பை பார்த்து பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கன்வின்ஸா? இந்த வீட்டு கார்டனை விலைக்கு தரீங்களா? என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க? அது எதுக்கு? சைடுல ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஆக டாக்டர் தொழிலை தவிர பாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல தாத்தாவை எழுப்பி நடமாட வைங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். நடமாட வைக்கிறேன். வரேன். பரவாயில்ல போல் இருக்க. ஐயா, யாருடா அது? பசி உயிர் போகுதியா. சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. ஏதாவது இருந்து போட்டீங்கன்னா புண்ணியமா போவியா. இப்படி வா. நானும் சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. இப்படி என் பக்கத்தில் உட்காரு. கீழே உட்காருறா. எனக்கு ஒரு ஆள் சேர்ந்தா மாதிரி ஆகும். ஐயா, உங்களை டாக்டர் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் பட்னியா கிடக்குறீங்க போல இருக்கு. எனக்கு அப்படி இல்லை. எதை வேணாலும் சாப்பிட்லாம். என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலங்கிறதுனால தெரு தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, கை கால் 2 நல்லா தானே இருக்கு.
எதுக்காக பிச்சை எடுத்துட்டு தெரியற? ஏயா பசிக்குதுங்கிறேன், கூப்பிட்டு 2 பழத்தை கொடுத்துட்டு கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, இப்படி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பத்திரிக்கைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்நேரம் 4 தெருவுக்கு போய் சுத்தினாலும் சுத்தி இருப்பேன். டேய், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மீரா பெருமாளுக்கு பிரசாதம் செஞ்சு போற வரவனுக்கெல்லாம் கொடுப்பா. நீ சனிக்கிழமை வா, வயிறார சாப்பிடலாம். அப்ப நான் 9 மணிக்கு முன்னாடி வேணாம் 10:30 மணிக்கு மேல வரேன். ஏண்டா? இல்ல, சனிக்கிழமை 9:10 ராவு காலம், அந்த டயத்துல தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன். நான் வரேன்யா. பிச்சைக்காரன் கூட ஒரு கொள்கையோட வாழறான். அந்த கட்டாணி முத்து மேட்டர் மட்டும் கிளியர் ஆகிறேன்னா இவன் கூடயே போயிட வேண்டியதுதான். வாங்க வாய் மூடுறீங்களா? வாங்க, வாங்க. தாத்தா, இனிமே நீங்க உண்ணாவிரதத்தை விட்டுறலாம். இத்தனை நாளும் நீங்க பார்க்கணும்னு நினைச்ச கட்டாணி முத்து பரம்பரையில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கோம். நிஜமாவா? ஆமா தாத்தா, அவரா வந்து எங்க கிட்ட சிக்கிக்கிட்டாரு. பாக்குறதுக்கு பளிச்சுன்னு டாக்டர் மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. இவருதான் கட்டாணி முத்துவோட பேரன் சப்பானி முத்து. சப்பானி முத்து? சொல்லுங்க தாத்தா. உங்க அப்பாவோட அப்பா தான் கட்டாணி முத்தா? ஆமாய்யா. அது சரி, நம்ம பரம்பரையில் யார் யார் எங்கெங்க இருக்காங்க? உங்க தாத்தா அதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாரா? நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம பரம்பரை ஆட்கள் ஃபுல்லாக அமெரிக்காவில் இருக்காங்களாம். 2 பேர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. இப்போ நடு ரோட்டில் அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க. அதான் இவர் கிடைச்சிட்டார்ல. வாங்க தாத்தா, சாப்பிட போலாம். சும்மா இருடா. ஏன்பா சப்பானி முத்து, சோழர் காலத்து நகை காசு அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட தான் வச்சிருந்தேன். எவனோ வீடு புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். சரி, நீங்க ஒரு 4 நாள் தங்கணும். நாம 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சு விவரங்கள்லாம் எடுக்கணும். தாத்தா, இவரால 4 நாள் தங்க முடியாது. கிளினிக் யார் பாத்துப்பா? அது வந்து இவரு ஒரு டாக்டர் வீட்டுல குடியிருக்கிறாரு. அந்த டாக்டருக்கு ஞாபக மறதி, அப்பப்ப வெளியில போயிடுவாரு. ஆனா அப்ப எல்லாம் இவரு தான் கிளினிக்க பாத்துக்குவாரு. அதனால இவரை உடனே அனுப்பிடுவோம் தாத்தா. சும்மா இருடா. சப்பானி, நீங்க தங்கியாகணும். அந்த டாக்டர் ரெக்கார்டு கட்டோன்னா போகட்டும். சரி சரி, நீங்க இங்கே தங்கிக்கங்க. கிளினிக் ஒன்றும் ஓகோன்னு போல ஈ அடிக்குது. நல்லா இருக்கியா நீ சொல்றது? நான் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால இந்த ரோலுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தேன். அதுக்காக இங்கேயே பர்மனெண்டா தங்க முடியுமா? ஆர்டிஸ்டா? ஆமாங்க, உங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காகத்தான் இவங்க என்ன கட்டாணி முத்துவோட பேரனா கூட்டிட்டு வந்தாங்க. நான் ஒரு ஃபேமஸ் டாக்டர். எது? சரி டாக்டர், இன்னைக்கு ஒரு நாள் கிளினிக்கு லீவ் விடலாம். தொடர்ந்து 4 நாள் லீவ் விட முடியுமா? ஓஹோ, என்ன ஏமாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு பண்ணீங்களா? வெறும் உண்ணாவிரதம் மட்டும் இல்ல, நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். இடியோ மழையோ மின்னலோ வெயிலோ நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்புறம் என்ன, தாத்தா தான் உறுதியா இருக்காரு. என்னுடைய பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கேன். மீரா, வழக்கமா நீ எனக்கு கொடுப்பிய? அதுவா? வாங்க டாக்டர், வாங்க வாங்க வாங்க. ஓவர் ஆக்டிங்க பண்ற. மூடிய கம்பெனி திரு. பெண் சிசுவை கொல்லாதே, ஒரு வழி பாதையை மாற்று, நிர்வாகமே ஏமாற்றாதே, முதலாளி ஒழிக. என்ன இது? பொது பிரச்சனையெல்லாம் போர்டா எழுதி தாத்தாவை சுத்தி நட்டு வச்சிருக்காங்க. இவர் உண்ணாவிரதம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனைக்கு இத சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நேத்து ஒரு 7-8 பேர் வந்து வாசல்ல நின்னு தாத்தாவை பத்தி விசாரிச்சாங்க. தகவலை சொன்னேன். அவங்களோட பிரச்சனைக்காக தாத்தாவை உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. சரிதான், உண்ணாவிரதம் இருந்து தாத்தாவோட உயிர் போகுதோ இல்லையோ, அதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். ஐயா, என்னது? கேட்ட தொடர்ந்து உள்ளே வந்தான். ஐயா, இன்னைக்கு சனிக்கிழமை. யோ, இன்னைக்கு சனிக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியாதா? இது சொல்றதுக்காகத்தான் கேட்ட திறந்து நீ உள்ள வந்தியா? அப்படி பார்த்தா நேத்தி கூட தான் வெள்ளிக்கிழமை. அத நீயா வந்து சொன்ன, நாங்களா தெரிஞ்சுக்கலையா? வாயா. மீரா, நான் தான் அவனை சனிக்கிழமை பிரசாதம் சாப்பிட இங்க வர சொன்னேன். சரிதான், உங்க பங்கு சோத்துக்கு ஒரு பினாமியை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தாத்தா, இவனுக்கு நான் சாப்பாடு போடணும்னா நீங்க உண்ணாவிரதத்தை கைவிட்டு தான். கட்டாணி முத்து பரம்பரையில இருந்து யாராவது ஒருத்தனை பார்த்தாதான் நான் உண்ணாவிரதத்தை கைவிடுவேன். ஐயா, ஐயா, எங்க தாத்தா கட்டாணி முத்துவ உங்களுக்கு எப்படியா தெரியும்? ஆமாங்க,
கட்டாணி முத்துவோட பையன் பிச்சைமுத்து, பிச்சைமுத்துவோட பையன் நான் தாங்க சொரிமுத்து. நிஜமாவா? ஆமாங்க. எங்க தாத்தா பண்ணின தப்புனால எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கட்டாணி முத்து தாத்தா பெரிய ரவுடி. ஒரு நாளைக்கு 2 பேரையாவது வெட்டாம விட மாட்டாரு. அப்படி அவரு வெட்டின கேஸ் எல்லாம் 2 தலைமுறை தள்ளி என் தலையில வந்து விழுந்துருச்சு. அதனால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அலைஞ்சு இருக்கிறது எல்லாம் அதுல போயிடுச்சு. இப்படி வந்து நிக்கிறான். இதெல்லாம் போக தாத்தா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த சோழர் காலத்து நகை காசு எல்லாம் கோர்ட்டு செலவுக்கு பத்தலன்னு சொல்லி அதையெல்லாம் வெளிநாட்டுக்காரனுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டேன். எல்லாம் போய் இப்ப தெருவுல வந்து நிக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் நம்ம குடும்ப ட்ரீ. நம்ம பரம்பரையில கொலைகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் இருந்திருக்காங்க. நீங்களும் அதே பரம்பரையா? அவங்க எல்லாரும் நான் இல்ல, நான் வேற. அப்படியா? அப்படின்னா நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அதனால எங்க அப்பன் பாட்டம் பட்ட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும். ஒத்துக்கிற வரைக்கும் நான் இங்கதான் உண்ணாவிரதம் இருப்பேன். பாத்தீங்களா, ஃபேமிலி ட்ரீன்ற வம்ச விருட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. ஆனா அதை விட நாம வாழற காலத்திலேயே கௌரவமா வாழணும். அதுதான் வருங்கால பரம்பரைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து. என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira